பாஜகவை எதிர்க்க தாவேகாவும் திமுகவும் ஒரு அணியில் இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியதும் அதை காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் ஆமோதித்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சொல்கிற வார்த்தை அதிமுகவும் திமுகவும் ஒரு அணியில் சேரணுங்கிறது சொல்கிறது மாதிரி இருக்குது. அதனால இவர் திமுகவை விட்டு விலகிறதுக்கு முடியாமல் இவர் சொல்கிற வார்த்தையாக தான் தெரியுது. ஆட்சியில் பங்கில் இருக்கிறாங்க தாவேகாவுடன். ஆனால் அதையும் விட முடியாமல் இதையும் விட முடியாமல் இவங்க ரெண்டு ரெட்டை குதிரையில் சவாரி செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு தமிழகத்தில் ஆதாயம் தேட முயற்சிக்கிறதுக்காக தாவேகாவும் திமுகவும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க. இது அரசியல் எதிர்பார்ப்பு, அரசியல் சுயநலம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி சார்பில். அதே நிலை தான் திருமாவளவனும். டிஎம்கே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் எதிர்க்கிறாங்க, இவங்களும் எதிர்க்கிறாங்க. அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணுறது சாத்தியப்படுற மாதிரி விஷயம் இல்லை. பிஜேபி எப்போவுமே டிஎம்கே எதிர்த்துட்டே இருக்காங்க. ஆனால் தாவேகா அப்படி அந்த அளவுக்கு எதிர்ப்புன்னு சொல்லலை. பாசிச கொள்கை அப்படி இப்படின்னு எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. பட் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவங்களோட ஒத்து தான் அணுகுமுறை, நல்ல அணுகுமுறையில் தான் இருக்காங்க. சப்போஸ் நாட்டு மக்கள் நலன் கறி நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் பிரச்சனைன்னு வரும்போது அப்போ ஏதாவது பிஜேபியோட கொள்கையை எதிர்க்கணும்னா டிஎம்கே கூட சேர்ந்து தாவேகாவும் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு எதிர்ப்புன்னு செய்யும்போது அவங்க தாவேகா சேர்ந்து தான் அவங்களோட டிஎம்கேயோட சேர்ந்து எதிர்த்து தான் ஆகணும். இது திருமாவளவனோட அவரோட சொந்த கருத்தாக இருக்கலாம். திமுக தாவேகா இரண்டு பேரும் ஒரே அணியில் இணைந்து பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருந்தாலும், ஆனால் அது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோடும் தனி கொள்கை, தனி வேறுபாடு இருக்கிறதுனால இது பயணிக்கிற ரெண்டு பேரும் இணைந்து பயணித்து தான் எதுக்கணுங்கிறது சரி கிடையாது. அது அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க நிலைப்பாடை சரியாக எடுத்து வைக்கவும், அவங்க அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி ஏற்படுத்தவும் அவங்கவுங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதனால ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் பயணிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது சரியான விஷயம் இல்லை. முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, அவர் எப்படி அரசியல் பண்ணார் அப்படின்னா டிஎம்கேயும் டிவிகே தான் போட்டின்னு அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி கூட்டணி அமைஞ்சா மக்கள் ஏற்றுவாங்களா அப்படிங்கும்போது அது சாத்தியப்படாது. இதுதான் மக்களோட கருத்து, என்னுடைய கருத்து. கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரு துருவங்களாக இருக்கிற இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே புள்ளியில் இணைஞ்சு ஒரு பொது இயக்கம் நடத்துகிறாங்க பிஜேபி எதிர்ப்புங்கிற பேரில். அதே போல் தமிழகத்திலையும் தாவேகாவும் திமுகவும் தனக்குள்ள சிறு சிறு முரண்களை ஒரு பெருசாகாமல் மதவாத எதிர்ப்பு, ஜாதியவாத, வகுப்புவாத எதிர்ப்புங்கிற அடிப்படையில் பிஜேபி எதிர்ப்புக்கு ஒவ்வொரு அணியில் சேர்ந்தா ஒரு நல்ல விஷயம்தான். தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு திமுகவும் தாவேகாவும் ஒன்று சேர்ந்து நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தனித்தனியாக நின்று எதிர்க்கிறது தான் சரியாக வரும். எப்பயுமே டிவிக்கே தனியாக இருக்கிறது தான் சரியாக வரும். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறது எங்களுக்கு சரியாக படலை. அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் பொறுத்தளவு தாவேகாவும் திமுகவும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு எதிர்மறை அரசியலை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி இரு அணிகளுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க தனிப்பட்ட கருத்து, இரண்டு பேருமே தனித்தனியாகவே அவங்க இருக்கலாம். இதை அவரோட கருத்தாக தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் பெரிய கட்சி. இன்னைக்கு டிவிக்கு அவங்களவே தோக்கடிச்சு தான் நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னும் வளரவும் இல்லை, அடையாளமும் தெரியலை. ஸோ டிவிக்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து தான் பிஜேபியை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே பிஜேபி அவங்க எதிர்த்தாலுமே டிவிக்கே தான் வரும். தமிழகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற இருவேறு துருவங்கள் இணைவதற்கான சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது சாத்தியம் இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மக்களோட மனநிலை இல்லை. நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.